சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பேசாமல் கிறிஸை தத்து எடுத்துருவோமாங்க. அவங்க அம்மா பெத்த அம்மா இருந்துட்டு கூட தன்னை வந்து அத்தன்னு காட்டிக்கிறாங்க. அது போக பக்கத்துலேயே வந்து அவங்கள வளர்க்க மாட்றாங்க. அவன் தாய் பாசத்துக்கு ரொம்பவே ஏங்குறாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, நான் கூட இதை தான் அவன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். பேசாமல் நம்ம கிறிஸை தத்து எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து அத்தை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க முத்துட்ட. நீ சொல்கிறது குட் கொஸ்டின் தான். ஆனால் அம்மா ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே கிறிஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்ததுக்கே கூட அம்மா வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க. கண்ட பிள்ளையெல்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது, எதனா சத்திரமா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டவங்க வேறு மாதிரி கூட கேட்பாங்க. உன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்துவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம தான் வந்து அதை பொறுமையாக எதிர்கொள்ளணும். அப்பாட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அப்பாட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி அப்பா அந்த மாதிரி நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லுவோம். அப்பா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அம்மா நம்மளுக்கு கண்டிப்பாக எதிராக தான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னால் கூட நம்ம போக தயாராக தான் இருக்கணும். அதெல்லாம் நீ வந்து மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதையும் யோசிச்சிட்டேன். ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மாமா நம்ம கூட தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு 100% தெரியும். அப்பா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி அப்பா விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. நீ கிறிஸ் மேலே போக போகிறல, இந்த மாதிரி பிள்ளை கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என் கூட வந்துகிட்டே இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க, இதை எப்போ சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இப்போ தான் வந்து கார் எல்லாம் வந்து 2வது கார் வாங்கி ஓட்டவும் முடிச்சிட்ருக்கு. நம்ம மாடியில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கோம். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம வந்து தத்தெடுப்போம்னு சொன்னால் ஒன்று அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளில போகும்பாங்க. அப்போ நம்ம மாடியில் வீடு கட்டுறது தடைப்படும். இந்த மாதிரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருக்கணும்னு நிலையாயிட்டு அப்படின்னா அந்த வீடை கட்டலாம். இல்லையா, ஒரு ஒத்திக்கோ ஏதோ ஒரு வீடை பார்த்து போயிட்டு நம்ம கிறிஸை வளர்த்துக்கலாம், அப்பாவையும் கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம இது சம்மந்தமாக வீட்டில் பேசுவோமா அப்படிங்கிறாங்க. சரி மீனா, மணி 3 தானே ஆச்சு, என்ன உங்கள் போகிற வழியில் உங்கள் வீடு தானே, உங்கள் வீட்டை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் சத்தியா வந்தால் எதுவும் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, உனக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஏன்னா அப்போ எங்கள் அம்மாவுக்கும் சித்தாவுக்கும் வரலையா அப்படிங்கிறான். உங்களுக்காக தான் வரேன், இந்த வீணா போனவன் தம்பிக்காக வரல. ஏன்னா அவன் வந்து என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போகிறான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லதுக்காகலாம் வரல அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சீதா இப்படி இருக்கு அப்படிங்கிற, நல்லா இருக்குமாம்மா, எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணன் ஒரு பையன் கூட பேசுவோம்ல, சின்ன பையனை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வருவோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பையனுக்கு பிறந்தநாள், தற்செயலாக அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். அங்கே போனால் தான் தெரியுது அவனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு. அப்படி பிறந்தநாள் கலந்துக்கிட்டு அப்படியே வந்தோம். அதான் அவனை வந்து தத்தெடுக்கலான்னு சொல்லிட்டு மீனா ஒரு ஐடியாவை சொல்கிறான். அதான் என்ன செய்யணும் தெரில அப்படிங்கிறாங்க. அவனையே தத்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு பிடிக்கல சித்தா அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாமாம்மா, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பில், நீங்கள் சொல்லுறது பார்த்தானே எனக்கே பயமாக இருக்குது. ஏற்கனவே மீனாக இருக்கிறது வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு பணக்காரங்களாம் இல்லாத யாரையுமே பிடிக்காது. என்ன தான் மீனாக தான் இல்லை, அந்த பையனையும் பிடிக்காது தான். இதே தான், அந்த பையன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதனால் அந்த தத்து எடுத்தால் வந்து பல கோடி ரூபா சொத்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவை தத்தெடுத்து வளர்க்கன்றுவாங்க. அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அதான் மாப்பிள்ளை எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பயப்படாதாங்க, அதை பார்த்துக்கலாம். என்ன இப்போ வந்து இப்போ என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட பேசி நான் ஒழுங்கு பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்காத்தே அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனா சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு தாயாகணும்னு ஒன்று ஆசை இருக்குது. அதுக்காக அந்த குழந்தைய வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், கண்டிப்பாக எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுப்போம். ஆனாலும் இந்த கிறிஸை வளர்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இதில் எதுவும் உடன்பாடு இருக்காத்த, எதுவும் மன வருத்தம் இருந்தாலும் சொல்லிடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. எப்பாங்க பாருங்கள், என் பையனும் என் மருமகளும் மாதிரி நீங்கள் என்ன, நீ என் மூத்த பையன் மாதிரி, அது என் மகா, 2 பேரும் வந்து நீங்கள் யாருக்கும் நல்லது செய்யணும் தான் நினைப்பீங்க. என்ன மனசில் வச்சுதான் வெளியே பேசிடுவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த பையனை எடுத்து வளர்க்கணுன்னு தோணுச்சுன்னா அழகாக வளங்க. ஒரு தாய் இல்லாத பிள்ளைய வளர்த்தா புண்ணியம்தான், ஏன்னா அதனால் வளங்க அப்படிங்கிறாங்க. தாயெலாம் இருக்கத்த, தாய் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் முடிச்சது தாம் குழந்த தான் வெளியே சொன்னால் தனக்கு அவமானமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பையனை ரகசியமாக வளர்க்குறாங்க அம்மாட்ட கொடுத்துட்டு. ஆனால் அந்த பையன் தாயோட பாசத்துக்கு ரொம்பவே ஏங்குறான். எனக்கு அம்மா இருக்குது, ஆனால் அதுவே அத்தையாக இருக்குது, அத்தை முறையில் நடந்தது அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும். இன்னும் நாளாக நாளாக ரொம்ப மனசு வேதனைப்படுவான். அத்தை, எனக்கு அம்மா இருந்தும் அம்மா இல்லாத மாதிரி எங்கள் பாட்டிகிட்ட வளர்ந்தேன். அதனோட கொடுமை என்ன, அதனுடைய வலி என்னன்னு எனக்கு 100% தெரியும். தான் வந்து எந்திரிச்சு போகும்போது தன்னை வந்து நிறைய பேர் வந்து தாழ்த்த நினைப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் முன்னேறலாம், படித்து முன்னேறலாங்கும் போது நீ அனாதைம்பாங்க, உனக்கு யார் இருக்காம்பாங்க. இந்த மாதிரி மன உளைச்சலே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால தான் என் கல்வியே போச்சு.
அந்த மாதிரி அவனோட கல்வி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். அவங்க பாட்டியம்மா வளர்த்துட்ருக்காங்க. அந்த பையனோட பாட்டியம்மா, அந்த கிறிஷோட பாட்டியம்மா. அவங்களுக்கு வயது முதிர்ந்துட்டு இப்படி இருக்க சூழலில் அவங்களுக்கு என்னனாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பையன் வந்து தனி மரம் ஆயிடுவான். அப்படி தனி மரம் ஆகிட்டான்னா அவன் நிலைமை மிக மோசமாக போயிடும். அதனால் அங்கே எடுத்து வளர்க்கலான்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுவும் விரைவாக செய்யலான்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. மருமகனே, நீங்கள் சொல்லுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க முடிவு நம்மளுக்கு என்னத்தை, நாங்கள் எடுத்து வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. மருமகனே, அந்த வீட்டில் ஏற்கனவே மீனாக இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க 2 மருமகளும் பெரிய பணக்காரி இருக்க வீட்டில் வந்து சாதாரண ஒரு ஏழைப்பட்டவங்களை வந்து வச்சு பார்ப்பாங்களா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு பணக்காரங்களாக இருந்தால் தான் வச்சு பார்ப்பாங்க, வச்சு பார்க்க மாட்டாங்க தான், எங்களை வீட்டில் விட்டே அனுப்பிடுவாங்க தான். ஆனால் வந்து நாங்கள் வேறு வீடு பார்த்தாலும் அந்த பையனை நாங்கள் வளர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை மனசு என்ன கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை பொறுத்த மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு தாய் இல்லாத பிள்ளையை எடுத்து வளர்க்கிங்களா, ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோக வந்துட்டு தனி கொடுத்துன்னு போனால் கூட என் பையனோட போயிடுறேன், முத்து என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லி என் கூட தான் வருவார், அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க மருமகனே, ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. நீங்கள் தத்தெடுக்கிறதோ பராமரிக்கிறதோ நான் எதுவுமே சொல்ல கிடையாது. மீனோட எதிர்காலமும் உங்கள் எதிர்காலமும் அந்த வீட்டில் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க எங்கள் அம்மாவும் இப்படி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் பயங்கரமாக இருக்கும் போலையே அப்படிங்கிறாங்க. மீனாங்க, பாரு, வெடிப்புகள் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு நம்ம எதிர்கொண்டு தான் ஜெயிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அந்த பையன் நித்தம் வந்து மன வலியை அனுபவிச்சுட்ருப்பான், தாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியை நம்ம தொடர்ந்து அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமே. ஏன்னா நம்ம வந்துட்டு எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா நம்ம தாய் தகப்பன் ஆகிட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதாங்க, அங்கே இன்றைக்கி என்னன்னு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதிக்கு ரவிக்கும் பயங்கரமான மன வருத்தம். நீ எப்படி உங்கள் அம்மாட்ட வந்து எப்படி நீ வந்து சொல்லலாம், எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாதவன்ட்டு அப்படிங்கிறாங்க. ரவி, நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, காலகாலத்தில் நீ குழந்தை பெற்று வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் குழந்தை பார்க்கணுன்னு இருக்கோம், முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே தானே, அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதை நீ எப்படி சொல்லலாம், அவங்க அம்மா வந்து நீ சொல்லி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ முட்டாளடா, என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, என் ஃபோனை பாரு, நான் ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறேன், எங்கள் வீடு வேறு பக்கத்தில் இருக்குது, உன் ரெஸ்டாரண்ட்டு வேறு பக்கத்தில் இருக்குது, அவங்க ஏதோ ஒரு வகையில் உன்னை பார்த்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, அதோட முடிஞ்சுது இல்லைங்கிட்ட. இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து நீ வந்து இதை சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா ரவி அங்கே சவுண்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்கள் வேலை ஏதோ பார்த்துட்டு போங்க ஆண்டி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும், இதெல்லாம் நீங்கள் தலையிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற, அப்புறம் எப்படி பேசுவாங்க, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட எப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட நீ எப்படி வேணாலும் பேசலாம், நான் உன்கிட்ட பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட நான் என்ன பேசினேன், எனக்கு என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நான் ஆரம்பிக்கேன், நீங்களாம் இப்படி பணம் தந்து நீ வந்து அடிமையாக்குன்னு நினைக்காதங்க வைக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து அப்படியே நினச்சி செஞ்சாங்க, என் பிள்ளைய கட்டியிருக்கான், மருமகன் நல்லா இருக்கணும், ஒரே வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன், அதுவும் காலி செக் தானே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பணம் எடுத்துக்கான்னு சொன்னாங்க, உனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்காங்கன்னு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அன்பை நீ புரிஞ்சிக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ எங்கள் அம்மா வந்து கேட்குற அந்த அன்பை புரிஞ்சிக்க மாட்டேக்கல அப்படிங்க. உங்கள் அம்மா அன்பை தான் நான் பார்த்தேனே, திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும் எங்கள் அம்மா ஒன்றா, அந்த மீனா நகையை எடுத்துகிட்டு போய் களவாண்டு மாட்டலை அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன், உங்கள் அம்மா நேர்மையானவங்களா, நீ மனசை தொட்டு சொல்லு ரவி, உங்கள் அம்மா வந்து நேர்மையானவங்க கிடையாது, எங்கள் அம்மாவை ஒப்பிட்டு பேசுறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே கேட்டுக்கிட்டே நின்ற விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்ருக்க, நீ பணக்கார வீட்டு மருமகன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து நான் பேச விரும்பலை இல்லைங்கட்டா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கேன், போயிருங்க. உங்களை வந்து உயர்வாக பேசணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அது சுத்தமாக வராது. ஏன்னு கேட்டால் நீங்கள் அவ்வளோ முள்ளமாரித்தனம் பண்ணியிருக்கீங்க. மீனாவும் முத்துவும் சிறுக 50க்கும் 100க்கும் வருமானத்தை சம்பாரித்து ஒரு நகைகளை உருவாக்கி வைப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் மனோஜ் உங்கள் பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருடி கொண்டு அதை விற்பீங்க. விற்றுட்டு மீனா வீட்டில் உள்ளவங்கள வந்து குறை சொல்வீங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்ருக்கணும். பாட்டி நகை போடுவாங்க, அதை குறை சொல்லுவீங்க, மாமாவை குறை சொல்லுவீங்க, நேர்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே குறை சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப யோக்கியம், உங்களுக்கு நான் கடுமையான மரியாதை தரணும், இல்லை அப்படின்னா ரவி எப்படி பேசுகிறா பாரு உன் பொண்டாட்டிம்பீங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே டேய் ரவி, உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சுத்தமாக பேச தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி, எனக்கு பேச தெரில, அவங்க அம்மா சூப்பராக பேசுவாங்க, அவங்க பெரிய பேச்சாளர், அதனால் அவங்க அம்மா பேசுகிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்துடுறாங்க. ஏம்மா அவள் ஏதோ பேசிட்டா விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவன் மீனா சொல்லி கொடுக்குறது அப்படியே பேசுகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி எந்திக்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எதை எடுத்தாலும் மீனான்னுட்டு இருக்கீங்க,
ஏன் மீனா சொன்னா தான் நான் வந்து இதை பேசணுமா? மீனா வந்து என்னைய எதுவும் பேசாதங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மீனா பேசுங்க வைங்கன்னா நான் அன்னைக்கே உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணியிருப்பேனா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி களவாண்டுட்டாங்க மீனாக்கா நகைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களையும் மனோஜையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பற்றியா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஷாக்காகிட்டு ரவி என்னடா ரவி முன்னாடி இப்படி பேசுதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்றைக்கி நாங்கள் புருஷன் முன்னாடியில் சண்டை போடுவோம், நீங்கள் கேட்டீங்க ரைட்டு, அது உங்கள் உரிமை. ஆனால் வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நீங்கள் யாரை கேட்டு மீனா நீ நகையை எடுத்து விற்றீங்க அப்படிங்கிறாங்க. டேய் முடிஞ்சு போன விஷயத்த பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எதுமா முடிஞ்சு போன விஷயம்? நாளைக்கு வந்து சுருதி நகையை எடுத்து ரவி மனோஜ் விற்க மாட்டான், அதை நீங்கள் வந்து காற்று விட மாட்டீங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எந்தம்மா நிச்சயம் அப்படிங்கிறாங்க. டேய் அது வேற இது வேறடா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானம்மா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி திருட்டுனா எல்லாமே ஒன்று தான். சின்ன ஒரு பொருளை திருடினாலும் திருட்டு தான், பெரிய ஒரு பொருளை திருடினாலும் திருட்டு தான். ஏன் மீனாக்கா நகையை திருடினவங்க ஏன் நகையை திருட எவ்வளோ நேரம் ஆயிரும்? இந்த ரூமுக்கு எல்லாருமே வர்றீங்க போகிறீங்க, அது போக சாவி அது இந்த ரூமுக்கே கிடையாது, திறந்து கிடக்கு. மீனாக்கா கொஞ்சம் நகை வச்சுருந்தாங்க, அதையே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நான் நிறைய நகை வச்சுருக்கேன், அதை எடுத்தால் வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணலான்னு சொன்னால் தான் நீங்கள் செஞ்சுருவீங்களே அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் அபாண்டமாக பேசாதம்மா வைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு நேரமும் மீனாக்காவை அபாண்டமாக பேசுவீங்க வைப்பீங்க, எனக்கெல்லாம் அப்படி பேச தெரியாது. புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிடாதவங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கண்ணே. நீங்கள் அதை தாண்டி வரும்போது தான் வார்த்தை வருது, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி இன்னிலேருந்து உன் விஷயத்தில் உன் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதுவும் நினைக்காதீங்க போங்க அப்படிங்கிறாங்க. ரவி கேட்குறாங்க என்ன சுற்றி எங்கள் அம்மாட்ட எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு அம்மா எனக்கு மாமியார்னு ஒரு ஆள் இருந்தாங்க, இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிற அப்படின்னா, என்னைக்கு உங்கள் அம்மா வந்து மீனா நகையை வந்து திருடினாங்களோ அன்னையோட அவங்க மாமியார் பதவியே இழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ பேசுகிறது நல்லது, நான் பேசுகிறது கெட்டதா? இதே இது உங்கள் அம்மா அந்த இடத்துல வேறு ஆள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? அவங்களாம் ஒரு ஆளான்ருப்பல்ல, இதெல்லாம் உண்மை. உங்கள் அம்மா அங்கே நலவழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது ரவி. எனக்கு உழைக்கிறேன், சாப்பிட்றேன், இந்த வீட்டில் நீ பிறந்த வீடுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வர்றேன், அவ்வளோதான். மீனா வந்து உள் மனசோட சோறு தராங்க, சாப்பிட்றேன், விளங்கிட்டா? எதுக்காக உங்கள் அம்மாவுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு காலம் நடக்காது. நான் வந்து அதுக்கு முன்னூட்டி வரைக்கும் ஆன்ட்டின்னு ஒரு மரியாதை வச்சுருந்தேன். சரி என்னதான் இருந்தாலும் கோவக்காரங்களாக இருந்தாலும் அவங்க பணக்காரங்க தான் பெருசுன்னு நினச்சாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமான கேரக்டர் இருக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் எங்கள் அம்மாவை நீ அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவி உன்னை விட நான் கம்மியாக தான் அசிங்கப்படுத்துகிறேன். உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து உட்காரன்னு கூட சொல்லாமல் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பேன், சரியா? அதுபோக வந்து உங்களை நீங்கள் வந்து என்னை விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு பேசுவேன். ஆனால் அவங்க பாசத்தை காட்டுறாங்க, நீ ஒரு மாதிரி வீம்பை காட்டுற, கேட்டால் அது சுயமரியாதைம்ப. அது உன் சுயமரியாதை கொண்டு இருக்கட்டும். இப்போ நான் கூட எனக்கு எதுவும் வேணால் கூட என் உழைப்பில் வாங்கிக்கிறேன்னு தான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. நீ அதை சொல்லியிருக்க நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து நான் சொல்லி தான் எங்கள் அம்மா வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி பேசுகிற பாரு, இது ரொம்ப தப்பு. இப்போ நீ சொல்லி தான் உங்கள் அம்மா வந்து ரூமில் வந்து ஏன் சண்டை போட்டுட்ருக்கேன்னு வந்து புருஷன் முன்னாடி பிரச்சனை வந்து கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் உங்கள் அம்மா வந்து அவங்களாம் வந்து கேட்பாங்க, அது நீ கரெக்டாக பேசுவ. ஆனால் உன்கிட்ட வந்து எங்கள் அம்மா பேசுனா நான் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லுவேன், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. சுத்தி நீ சொல்லுது நான் சொல்லுதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்கள் அம்மா என்ன சண்டை நடக்கு ஏது நடக்குன்னு எட்டி பார்க்காங்க. எங்கள் அம்மா வந்து சண்டை வரக்கூடாது, வாரிசு பெருகணும், என் குழந்தைய வந்து லேட் பண்ணுறீங்க, அந்த குழந்த வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால லேட் ஆக வேணாம், குழந்த வந்து வரட்டும், அது போக வந்துட்டு இந்த தலைமுறை வந்து திளைக்கட்டும், வாழையடி வாழையாக இது வந்து மேன்மேலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நீ வந்துட்டு அப்படி இல்லை, அவங்க வாரிசுக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே ஸ்ருதி வந்து வாரிசு வந்து வேண்டாம் வைக்கான்னு சொன்னேன் வைக்க அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடி பேசினது தான் சொன்னேன். அதுபோக இந்த ரோகிணி வந்து குழந்தன்னா குழந்த பிறந்துச்சுன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னாங்க. அதனால் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா? வேறு வழியே இல்லைன்னா கூட நாம் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தத்தெடுத்தோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து குழந்தைய உருவாக்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி வாடகை தாயாக இருந்தாலும் சரி தான், எப்படினாலும் சரி தான். ஆனால் குழந்த நம்மளுக்கு வரணும்னா அதை வர வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நான் தனியாக ஆரம்பிச்சிருவேங்கிறிய, என்ன முதல்ல வச்சுருக்க சொல்லு, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவி திருன்னு முழிக்காரு. சொல்லு ரவி அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டுக்கு 20,000 இருக்குது. 20,000 வச்சு என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு தள்ளுவண்டி கடனாலும் போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு தள்ளுவண்டியோட ரேட் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு தள்ளுவண்டி சாதாரண தள்ளுவண்டி 30,000 மேலே இருக்கும். அதில் என்ன பொருள் வச்சு நீ விற்றுருவ? இல்லை இட்லி தோசை போட்டு தோசைக்கல்ல போட்டு விற்பியா? இது சிலிண்டர் அடுப்பு வாங்கிறதுக்காக உன்ட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றுமே பேச முடியல. இங்கே பாரு, ஒன்று நம்ம 2 பேரும் உழைச்சதை ஒன்றா போட்டு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக பண்ணணும், இல்லையா பேங்க் லோனு ஏதோ ஒன்று பண்ணணும், அப்படி பண்ணணும், இல்லையா எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு கை மாற்று மாதிரி வாங்கிட்டு அதை கொடுக்கணும். இது நம்ம தன்மானம் தான்.
ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு எங்கள் அம்மாட்ட வாங்கினதா நினச்சிக்க வேண்டியதான். இதில் வீம்பெடுத்து நான் வாங்க மாட்டேன், வைக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது உன்னோட விருப்பத்துக்கு உட்பட்டது. மற்றபடி நீ பண்ணுறது சரியா தப்பான்னு நீனே புரிஞ்சுக்க ரவி. இதான் உள்ளது. எங்கள் அம்மா வந்தது வந்து எனக்கு தெரியாது. வந்த பின்னாடி என்கிட்ட சொல்லலை. நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு நடந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து உன்கிட்ட தனியாக வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்குறாங்க. நீ சொல்லி தான் கேட்டாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டேன். இப்போ என்னன்னா தனியாக வந்து பேசும்போதும் நான் சொல்லி தான் வந்து எங்கள் அம்மா வந்து காலி செக் தராங்க. எப்பா சாமி, அப்படி செக்குன்னா நான் தான் வாங்கியிருப்பேனே. என்கிட்ட பணம் இருக்கு ரவி, நம்ம ஆரம்பிக்கலாம்னு ஒரு ட்ரான்ஸுக்காக பண்ணியிருப்போம்ல. எங்கள் அம்மாவுக்கும் அப்படி மறைச்சி பண்ண தெரியல, எனக்கும் பண்ண தெரியல. எங்கள் அம்மா தும்பிட்டு தான் பேசுவாங்க தான் உங்கள் அம்மா மாதிரி. ஆனால் வந்துட்டு ஓரளவாக தான் கரெக்டாக தான் இருப்பாங்க. அந்த திருட்டுத்தன வேலைலாம் அவங்க அம்மா மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுருதி, உனக்கு மரியாதையே சொல்கிறேன், இன்னுமே எங்கள் அம்மாவை பற்றி குறைச்சி பேசி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா ரவி, ரொம்ப சூப்பரு. எல்லா புருஷனும் தன்னுடைய பொண்டாட்டியை பராமரிக்கணுங்கிறது வந்து ரொம்ப கடமையான ஒன்று. அந்த கடமையை நீ வந்து புறந்தள்ளுற ரவி அப்படிங்கிறாங்க. நான் எங்கே புறந்தள்ளுறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு நீங்கள் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா நீ சொன்னால் போகிறதுக்கு நான் ஆளா? சட்டம் எனக்கு தெரியும் ரவி. நீனே போகணுன்னு சொன்னால் கூட என்னோடய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பு உனக்கு இருக்குது. நான் லீகலாக பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப சீரழிஞ்சு போயிடும், அதை புரிஞ்சுக்கோ. அப்புறம் அந்த சுருதியோட முகத்தை வந்து வேறு மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. சுருதி இங்கே பாரு, சாதாரண ஒரு சண்டையை நீ வேறு மாதிரி கொண்டு போகிற அப்படிங்கிறாங்க. ரவி, நீ தான் கொண்டு போகிற. நம்மளுக்குள்ள விஷயத்தை இது வரைக்கும் நம்மளுக்குள்ளே தான் கொண்டு போயிருப்போம். அவன் மேலே வருத்தம்னு வச்சுக்கோ, நான் உடனே பேசி தீர்க்க நினைப்பேன். நீ உங்கள் அம்மா விஷயத்தை உள்ள இழுத்து ஒரு மாதிரி போடுற அப்படிங்க. சரி தாயி, நான் அவன்கிட்ட ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு வெளில போயிடுறாரு. அப்படி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு ஹெட்ஃபோன் போட்டு பெட்ரூமில் ஆடிட்டு கிடக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம எதுவும் பேசிட்டோம், வருத்தத்தில் எதுவும் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுதின்னு கதை தட்டுறாங்க. வேறு எதுவும் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பண்ண போகிறேன்? இல்லை கயிறு போட்டுறாத, நான் ஏன் போடணும்? அப்படி போடணும் உனக்கு தான் போடுவேன், நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே அப்படிங்கிறேன். அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் ஹெட்ஃபோனை போட்டு வழக்கம் போல் புது பாட்டை போட்டு ஆடிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் திருந்தவே மாட்டேன், நீனும் திருந்திடாத அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சிரிக்கிறாரு. இப்படி சிரிச்சுட்டு போயிட்டே இரு, ஆனால் நைட்டு இந்த சிரிப்பில் வந்து உள்ளே வந்துட்டு நினச்சிடாத, மொட்டை மாடியில் போய் தூங்கிடு அப்படிங்கிறாங்க. நான் மொட்டை மாடியில் தூங்கணுமா? ஆமாம், மொட்டை மாடியில் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை அடைச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கிராமத்தில் நடந்த வெக்கையில் வந்துட்டு ரோகிணி வீட்டுக்கு வராங்க. நல்ல வேலை மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடுப்பில் உட்காந்துருக்காங்க. உடனே ரோகிணியை போய் பையை கட்டி பிடிக்கிறாங்க மனோஜ். தூரம் போங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி, பொண்டாட்டியை நான் கட்டி கூட பிடிக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், ஷோரூம் போய் தராங்கன்னு, ஷோரூமுக்கும் போகல ஒன்றும் போகல, அவங்க பாட்டில் வீட்டிலே இருந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இன்றைக்கி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பார்க்குறவங்க மொழியே ஒரு மாதிரி சரியாக இல்லாமல் இருந்துச்சு, அதான் வந்து நான் ஷோரூம்லேருந்து பாதியிலே வச்சுட்டேன், அதான் ஷோரூம் என்னால் தொடர்ந்து நடத்த முடியல அப்படிங்கிறாங்க. பாருங்கள் மனோஜ், நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் பாருங்கள் தெருவா பிச்சை எடுக்க போகிறீங்க, அன்றைக்கி நான் கண்ணார பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நீனும் எங்கள் அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க, இப்போ நீங்கள் கூட எனக்கு வந்து எதிராக தான் இருக்கீங்க, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்க நீனும் எங்கள் அம்மா தான் போல், அவங்க தான் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுவீங்க போல் அப்படிங்கிறாங்க. மனோஜ், பிரச்சனை வந்து மற்றவங்களாலலாம் ஒன்றால் தான், என்ன உனக்கு வந்து படித்த அறிவை பயன்படுத்த தெரியல, இதுதான் உண்மை, இப்படி என்றைக்கு நீ பயன்படுத்திட்டு அன்றைக்கி தான் ஜெயிப்பேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அப்போ நான் பயன்படுத்தவே இல்லைன்னா ஜெயிக்கவே மாட்டேனா, பாரு எத்தனை பேராக வந்து மூளையே இல்லாமல் சம்பாரித்து பெரிய ஆளாகிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. பெரிய ஆளாவாங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய மாமனார் வந்து பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, அந்த பணத்தை கொடுத்து உதவுவாங்க, உனக்கு யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, உங்கள் அப்பா இருக்கார்ல, உங்கள் அப்பா மலேசியாவில் தானே இருக்கார், அவர் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், கொள்ளை பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு ரொம்ப தூங்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ பேசாமல் மொட்டை மாடியில் போய் தூங்கிடு அப்படிங்கிறாங்க. ஏன் ரோஹிணி, நான் தூங்க முடியாது, வைக்க முடியாது, வெளியே போனால் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அடைச்சிடுறாங்க. ரவியும் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க, மனோஜ் உட்காந்துருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. மீனா முத்துட்டு கேட்குறாங்க, ஏங்க அப்படிங்கிறாங்க, நான் இன்றைக்கும் அப்பாட்டா பேசிடலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் அப்பா எதுவும் ஒரு வகையில் கோவத்தில் உட்காந்துருக்காரு, ப்ரெஷர் வேறு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், பாயிண்ட் கூட்டிகிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், எங்கள் அப்பா எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில, அதனால் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எங்கள் அம்மாவும் அதுக்கேற்ற பேசிட்டாங்கன்னா வேறு மாதிரி போயிடக்கூடாது மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசாதாங்க அப்படின்னா, என்ன செஞ்ச மீனா அப்படிங்கிறாங்க. கிறிஸ் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான், நீங்கள் வந்து இதுக்கெலாம் வந்து நல்ல நேரம் பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி என்கிட்ட பேசாதீங்க, இன்றைக்கி தனியாக படுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, மொட்டை மாடியில் நம்ம 2 தானே தூங்குறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மொட்டை மாடியில் நீங்கள் மட்டும் தான் தூங்க போகிறீங்க, நான் ஹாலில் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாயை தூக்கிட்டு முத்து மொட்டை மாடிக்கு போகிறாரு, பின்னாடியே ரவியும் போகிறாரு, மனோஜும் போகிறாரு. அங்கே 3 பாயம் பார்த்தோன்னே விஜயாவுக்கு என்ன இன்னும் 3 பேர் மொட்டை மாடிக்கு போகிறாங்க, ஏங்க இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிறான். பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு விஷயம் பாயோட போகிறானோ, சரி ரைட்டு, ஆடி மாதம் நல்லா காற்றடிக்கு மொட்டை மாடியில் தூங்கிட்டு போகிறானோ அப்படிங்க. ஏங்க அப்படி ஒன்றும் தெரில,
ஸ்ருதியும் ரவியும் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரூமில் சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் மீனாவும் சவுண்டு விட்டா. முத்து 3 பேரும் போகிறாங்க. இப்படியே இருந்தால் அந்த குடும்பம் எப்படிங்க சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து மீனா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு தானே இருந்தேன். இந்த ஸ்ருதி ரவியும் ரோகிணியும் ஸ்ருதியும் சண்டை போட்டோன்னு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசுன்னு வர வேண்டாமாங்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருந்தா எப்படிங்க வாரிசு வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசுகிறிய, முத்துக்கு தான் இந்த வீட்டில் முதல்ல கல்யாணம் ஆச்சு. அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பணும், வைக்கணும், இல்லை அவங்களுக்கு சின்னஞ்சிறுசாக இருக்காங்க, அவங்க தனியாக ரூம் கொடுக்கணும். என்றைக்காவது யோசிச்சிருக்கியா அப்படிங்கிற. அவங்கள பற்றி நான் ஏங்க யோசிக்கணும் அப்படிங்கிற. அதானே, அவன் உனக்கு மகன் கிடையாது, அது மருமக கிடையாது. சரியா, ஊர் உலகம் அப்படி சொல்லாது. நீ வேணாலும் பாரு, என் மனசில் தோணிகிட்டே இருக்குது. முத்துக்கு தான் சீக்கிரம் வந்து ஒரு வாரிசு வரும். மீனா முத்துக்கு வந்து ஓஹோன்னு இருப்பாங்க. அன்றைக்கி வந்து நீ உன் பேரன் பேத்தின்னு சொல்லி, விஜயா பேரன் பேத்தி நீ தான் முதல்ல வந்து தூக்க போகிற, கொஞ்சம் போகிற, ஊர் உலகம் நீ தான் சொல்ல போகுது. நீ என் பேரன் இல்லைன்னு சொன்னாலும் சரி தான், அவன் நீ பாட்டின்னு தான் கூப்பிடுவான், இல்லைன்னா நீ கிளவின்னு கூப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. என்னையெல்லாம் பாட்டி கிளவின்னு கூப்பிடுறதுலாம் அவனுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்க, வாங்க அந்த 3 மருமக்க மாதிரி கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, புருஷன் முன்னாடி பிரச்சனை இல்லை, தலையிடக்கூடாது. ஒரு லெவலுக்கு மேலே வந்து அது வேறு மாதிரி போயிடும், அவங்களுக்குள்ளே சரியாயிடுவாங்க. என்ன நீ தலையிட்டுருக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்குன்னு சொல்லும்போது, புருஷன் முன்னாடி பிரச்சனை ஏன் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. ரொம்ப திமிரா பேசுதுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அதோட திமிரா தான் பேசணும் அந்த பிள்ளை. புருஷன் முன்னாடி பிரச்சனை நீ எதுக்கு தலையிடுத, அவங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ பேசுங்கப்பான்னு என் பொண்டாட்டிக்கு எனக்கு உள்ள பிரச்சனை நீங்கள் என்ன தலையிடுதுன்னு நான் கேட்டேன். நீனும் வந்து என் புருஷன் என் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையில் நீங்கள் தலையிடாங்கன்னு ஒரு கோவத்தில் சொன்னேன். இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க உரிமை அவங்களுக்கும் இருக்கும்ல, ஓரளவுக்கு மேலே என்னமான்னு கேட்கலாம், இல்லை நான் பார்த்துக்கிறோன்னா சரின்னு விட்டுறணும். நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் போடி அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் இந்த மாதிரி தாங்க சொல்லிடுச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த அசிங்கம் தேவை தான், மற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த ஸ்ருதி பிள்ளை இல்லை, மீனாவோ ரோகிணியோ அவன் சொல்ல கேட்பாங்க. ஆனால் அந்த ஸ்ருதி பிள்ளை வந்து கரெக்டாக அதை மட்டும்தான் இது பண்ணும். அதுவும் வசதியான பிள்ளையாக இருந்தால் கூட ஓரளவு பண்பான பிள்ளை தான். அவன்கிட்ட அனாவசியமாக பேசாது, ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வேலையை பாருங்கன்ட்டு போயிடும். அந்த பிள்ளைக்கு ஏற்றாப்புல இருந்துக்க, அப்படி இருந்தால் தான் பொழைப்பை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, இந்த வீட்டில் எனக்கு மாமியார்னு சுத்தமாக மரியாதையே இல்லை அப்படிங்கிறாங்க. மாமியார்னு மரியாதை இல்லையா, உனக்கு என்ன மரியாதை கொடுக்கல, மீனா பிள்ளை சமைச்சு தருது, நீ சாப்பிட்ற, உனக்கு வேண்டியதை நான் வாங்கி கொடுக்குறேன், எல்லோரும் உனக்கு அத்தைங்கிறாங்க, அம்மாங்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உரிய மரியாதை இதாங்க, என் சொல்ல கேட்டு யாருங்க நடக்கா அப்படிங்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, பெரியவங்க சொல்ல கேட்டு சிறியவங்க நடக்கணும்னு சொல்லிட்டு, சிறியவங்களே இப்படி இருக்கணும்னு சொல்லி பெரியவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளர்ந்துட்டு, சரியா, அது பக்கம் வந்து பக்குவமும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இருக்குது. அதனால் அந்த பிள்ளைகள் ரொம்ப போட்டுக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யணும்னு சொல்லுது, வேலையை விட்டுரு பிள்ளைங்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நேரம் ஆகிட்டு வாங்க தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரை போய்ட்டு வரேன் அப்படிங்க. ஏன்னா நீங்களும் மொட்டை மாடியில் போய் தூங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயை தூக்கிட்டு கிளம்புறாரு. ஏங்க பனி உழுது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க, அதான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை தூக்கிட்டு போகிறாரு. உடனே பாயை தூக்கிட்டு போட்டோன்னே, எப்பா நீ எதுக்குப்பா மொட்டை மாடிக்கு வந்த அப்படிங்கிறாங்க நம்மகிட்ட. நீங்கள் மட்டும் உங்கள் பொண்டாட்டி மாதிரிட்டு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து தூங்கலாம் சந்தோஷமாக, நான் வந்து தூங்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. எப்பா எங்கள் பொண்டாட்டி மாதிரி யாருமே வந்து வீட்டில் சேர்த்துக்கலப்பா அப்படிங்கிறாரு முத்து. டேய் உங்களுக்கும் அப்படி தானே அப்படிங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருங்க வந்துருக்காங்க, மனோஜும் ரவியும். என் பொண்டாட்டியும் ஏட்டி பிடி பேசுதாப்பா, என் பொண்டாட்டியும் சேர்த்துக்கல. ஆக 4 ஆண்களும் மேலே தூங்குவாங்க, கீழே 4 பெண்களும் தூங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுவும் சரிதான்ப்பா, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, ப்ளே கார்டு எங்கடா கிடக்கு அப்படிங்கிறாங்க. கீழே தான்ப்பா இருக்குது அப்படிங்க. எடுத்துகிட்டு வா, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக விளாடுவோம், மேலே உள்ள ஃபோக்கஸையும் போட்டு விட்ரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் ஃபோக்கஸை போட்டு அந்த கார்டை எடுத்து கிளம்புறாரு. டேய் எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. மேலே போய் விளாட போகிறோமா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா கீழே வர சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த கார்டை ப்ளே கார்டை எட்டு வர சொன்னதே அப்பா தான், ஃபோக்கஸ் அப்பா தான் ஓட்டு விட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க, அங்கே போய் பயங்கரமாக ப்ளே கார்டை விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஏங்க சின்ன பையங்க தான், அவங்க லூஸு மாதிரி பாயத்துக்கிட்டு வந்து மேலே படுக்காங்க, நீங்கள் கீழே பார்த்து வருவீங்களா, நீ அவங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நம்மளுக்கு வந்து அவங்கள மாதிரி இளமையாக இருக்க முடியாது, விளாட முடியாது. ஆனால் நம்ம வந்து அவங்கள மாதிரியே ஆகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணலாம், அந்த முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உன்கிட்ட பேசினா எனக்கு மன உளைச்சல் ஆகுது, என் பையன்கிட்ட பேசினா ஜாலியாக இருக்கேன், உனக்கு இங்கே இருக்க பிடிக்காது தான், நீ கீழே போய் ஒரு வாட்டர் கேனில் தண்ணியும் ஸ்நாக்ஸும் எட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே ஏப்பா காரசுரமாக எட்டுவா வாட்டர் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. காரசுரமாக எட்டுவா விஜய் அப்படிங்க. எனக்கெலாம் எட்டு வர முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு வயசாகிட்டு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வயசாகிட்டு அப்படிங்கிறாங்க. வயசு ஆகலைன்னா கீழே போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அத்தனை இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்க. தண்ணி பிடிக்கிறது உன்ட்ட கேட்கணுமாடி,
மேலே கேட்குறாங்க. அப்படி நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. தண்ணியும் ஸ்நாக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் என்ன எங்களோட இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது பூரா என் பையங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இப்படி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சும்மா, நாங்கள் சின்ன பிள்ளைகள என் பிள்ளைகள ஒன்றா கூப்பிட்டு வச்சு மொட்டை மாடியில் கரண்ட் இல்லாத நேரத்தில் பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த நினைவுகள் இப்போ வருது. என் பிள்ளைகளோட நான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. மாமா இதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மன நிறைவு இந்த வீட்டில் யாருக்கும் வராதும்மா. வந்த மருமகளில் ஒவ்வொரு வண்ணம், எல்லோரும் 3மே ஒவ்வொரு வண்ணம் தான். ஆனால் எண்ணமோ உன்னுடைய அன்போ யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நீ கொடுத்து வச்சு வந்தான்டா அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும்பா, வாழுதவனுக்கு தான்ப்பா அதோட கஷ்ட நஷ்டம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னோட பிடிக்காம தான் வாழுதீங்களா அப்படிங்கிறாங்க. என்னை பிடிக்காம தான் நான் மொட்டை மாடியில் போய் தூங்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு தூங்க சொல்லலை, நான் எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து உனக்கும் முன்னாடிக்கு எதுவும் பிரச்சனையாடா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்டா நீ மொட்டை மாடியில் வந்து படுக்கிற அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரவி வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மாடியில் வந்து பார்க்குறாங்க. ரவி விளாண்டுட்டு இருக்காரு. ரவி என்கிட்ட மனசை கஷ்டப்படுத்திட்டு நீ வந்து இங்கே வந்து மனசு கவலையில் இருப்பேன்னு நீ பார்க்க வந்தால் நீ ஜாலியாக விளாண்டுருக்க முதல்ல கீழே வா அப்படிங்கிறாங்க. அவரும் பாய எடுத்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வராங்க. என்ன சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு மனோஜ் விளாண்டுட்டு இருக்காரு அப்போட. இங்கே வந்து விளாட்றதுக்கு தான் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்காமோ, ஒழுங்கு மரியாதை கீழே வந்து போடு அப்படிங்கிறாங்க. மனோஜும் பாய தூக்கிட்டு கீழே போயிடுறாரு. உடனே இவங்க வராங்க. விஜயா, வயசான காலத்தில் நீங்கள் எங்கே உட்காந்துட்ருக்கீங்க ஒத்தியில் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் விளாட யாரும் இல்லை, அதான் ஒத்தியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்து விளாடட்டுமா அப்படி உட்கார் விஜயா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக கீழே வந்துடுங்க. வாலிபையங்களே கீழே வந்து அவங்க ரூமில் தூங்க போயிட்டாங்க. நீங்கள் வந்து நான் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அவங்க ரூம் தூங்க போயிட்டாங்க. முத்துக்கு மீனாக ரூம் எங்கே இருக்கேன் நான் பாரு, காலைல தான் தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேணால் நம்ம ரூமில் தூங்கட்டும், நம்ம மொட்டை மாடியில் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வயசாகி போய்ட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போ பனியில் படுக்கணும், இந்த காற்றுல படுக்கணும்னா வயசாகிட்டும்ப, மற்றபடி வயசாகலம்ப. இல்லை இன்றைக்கி மொட்டை மாடியில் தான் படுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு கிளவி சொல்கிறாரு. அப்பா என் ரூமில் நீனும் முன்னாடி இருந்துங்க, இன்றைக்கி நானும் என் முன்னாடி மொட்டை மாடியில் தூங்குறோம் அப்படிங்கிறப்பா. உனக்கே ஏற்கனவே வீசிங் இருக்குப்பா அப்படி. இதே எத்தனை காலத்துட்டா சொல்லிகிட்டு இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீனும் என் மருமகளும் எங்கள் ரூமில் தூங்குங்க, நானும் என் முன்னாடியும் நாங்கள் எங்களுக்கு வந்து மொட்டை மாடியில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு தேன் நிலவாப்பா இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான்டா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அறிவு இல்லை, அவனு தான் அறிவு இல்லாமல் பேசுகிறான்னா நீங்களும் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற. என் பிள்ளைகிட்ட தானே பேசணும் பொருள் விடு அப்படிங்கிறாங்க. உடனே சரி இங்கே தூங்கும் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. இங்கே ரொம்பவே குளிருது. குளிருதுங்க, கீழே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. வயசாகிட்டுனா குளிர தான் செய்யும் விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் ரூம்பை கொடுத்தாச்சு ஆர்வக்குளரில், வா கீழே காலில் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் போய் சோபாவில் உட்காந்துருக்காங்க. தூக்கம் வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. விஜயா பழைய பாட்டை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து காதல் பாட்டு படிக்காரு. இது பயங்கர சவுண்டாக இருக்குது. உடனே என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இதேமாதிரி மனோஜும் ஏதோ சவுண்டு கேட்கல, இது ஏதோ பிரச்சனை ரோகிணி அப்படிங்க, இங்கே வேறு யாரோ பாட்டு படிக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, யாரோ பாட்டு படிக்கிறாங்க ஹாலில் அப்படிங்கிறாங்க. சரி என்னென்னு போய் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கதை திறந்துட்டு வராங்க. இங்கே டூயிட் பாடிட்டு இருக்காங்க விஜயாவும் அண்ணாமலையும். இதை பார்த்தோன்னே சுற்றி கை தட்டுறாங்க. அங்கிள் செம அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வந்து டெரர் பீஸாக தான் இருப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் இவ்வளோ காமெடி பீஸாக இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. காமெடி பீஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கிட்டலாம் வந்து உருன்னு முறைச்சிட்டு இருப்பீங்க, ஆளே இல்லாத நேரம் எல்லாரையும் ரூம்புக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் ஹாலில் உட்காந்து ட்வீட் பாடிட்டுருக்கீங்க. ஆனால் ட்வீட் பாடினவங்க கொஞ்சம் கம்மி சவுண்டில் பாடிருக்கூடாதான், நாங்கள் இவ்வளோ எழுந்திரிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. மீனாக சிரிக்கிறாங்க. முத்துங்கப்பா நீ ரசனை பயங்கரமான ரசனையாக வந்தான்பா, பாட்டு ஒவ்வொரு பாட்டையும் எம்ஜிஆர் பாட்டை பின்னுதியப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் எம்ஜிஆரோட ரசிகர்டா, அதான் இவ்வளோ வந்து சரோஜாதேவி மாதிரி பார்த்தேன், ஆனால் இவன் முகரக்கட்ட சரோஜாதேவி மாதிரி வரலை, குண்டம்மா மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. உடனே விஜயா சொல்லுவாங்க, என்னை பார்க்க கேவலமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேவலமாக தான் இருந்துச்சு, ஆனால் பாட்டு போடும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. டேய் போங்கடா போய் தூங்கடா, நானே முன்னாடி ட்வீட்டை முடிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேரும் பார்த்துட்ருக்காங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குவாங்க, ரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. முத்து மீனா அவங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க. மீனா அவங்க போனால் நம்ம பாட்டு பிடிப்போம் அப்படிங்க. எல்லோரும் மறுபடியும் ரூம்பை திறந்துட்டு வந்து நம்மளை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, என்னத்தையா எல்லோரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இப்போ நான் எல்லார் கதையும் அடைச்சி விட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அடைச்சிட்டு மீனாட்ட பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க. விடிய காலம் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், வயசான காலத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் டூயட் பாடுறாங்க, நம்ம வாழ வேண்டிய வயசில் நம்ம டூயட் பாடினா தான் நல்லாயிருக்கும் மீனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் பாட்டுக்கு பயங்கரமாக ஆடிட்டு கிடக்காங்க. இங்கே பாருங்கங்க, அங்கே அந்த முத்து மீனாவும் வந்து பாட்டு போட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கதவை திறந்து பார்க்குறாங்க, திறக்கலை. வெளியே கதவை அடைச்சிட்டா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க.
ஏங்க பாரு வயசான காலத்தில் நம்ம டூயட் ஆடணும்னு தோணுச்சு ஆடணும். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் வயசுக்காரங்க அவங்களுக்கு ஆடணும்னு தோடி இருக்கு ஆடுதாங்க. இதை வந்து நீ தடை வைக்கிறதுக்கு நீ ஆளும் கிடையாது, நானும் ஆள் கிடையாது. சரியா சதனாம் தூங்கு. அவங்களே டூயட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் கதவை திறந்து விட்ருவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? நல்லா தூங்குவோம். பெட்ரூம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் விடியுது. இந்த சூழ்நிலையில் வந்து விஜயா கதவை மட்டும் திறக்கிறது மறந்துடுறாங்க. நம்மளை கதவை திறந்து பார்க்குறாங்க, வாக்கிங் போக முடியல. சரி ரைட்டு மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நம்மளை டேய் கதவை திறந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்போ ரூம் மட்டும் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தப்போ சாரிப்பா அப்படிங்கிறாங்க. டேய் யாரை கேட்டுறேன் என் கதவை அடைச்ச அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா உங்கள் கதவை மட்டும் இல்லை எல்லார் கதையும் அடைச்சோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா எல்லார் கதையும் அடைச்ச அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்களும் அப்பாவும் ட்வீட் பண்ணீங்களா, எனக்கும் ட்வீட் பண்ணு தோணுச்சு மீனாக்கிட்ட, அதாம்மா ட்வீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ட்வீட் ஒன்று தான் கேடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ பாடினா சரி அவங்க பண்ண தப்பா? டே முத்து இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்கு நாள் ட்வீட் பாடு, அதே மாதிரி எப்போ கதவை அடைச்சாலும் ஃபோன் பண்ண திறந்து விட்ருப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே கொடுக்குற செல்லம் தாங்க இந்த முத்து மீனா அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன செல்லத்தை நீ கொடுத்துட்ட? இருக்கிற ரொம்ப எடுத்து விட்ட. இப்போ வந்து அவங்க ஹாலில் இருக்காங்க. ஹால் வந்து ஒரு ரூம்பாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லா கதவையும் அடைச்சா தான் முடியும். அவங்களுடைய ஃப்ரீடம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அதுதான் உண்மை. யாருக்கும் கதவை திறக்கணும்னா முத்துக்கு ஃபோன் அடித்தாலும் மீனாவை ஃபோன் அடித்தாலும் கதவை திறந்துட்டு போகிறாங்க. முடிஞ்சு போச்சு. முத்துங்க பாரு உனக்கு மேலே ரூமு கட்டுறது வரைக்கும் காலைல தூங்கையில் எல்லா ரூமையும் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு புழங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எல்லா கதையும் திறந்து விட்ருங்க. இல்லை ஃபோன் அடித்தாங்கனாலும் திறந்து விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் இப்படி பண்ணிகிட்டு அவன் தான் அப்படி பண்ணுறான், நீங்கள் லூசு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி லூசு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் ரூமுங்க இருக்குது மேலே திடீர்னு வந்து இந்த ஆடி மாதம் இதுக்கு வந்து தூறல் வருது காற்றோட சேர்ந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பேச்சு கிடையாது, இனிமேல் ரூம் அடைச்சாங்கன்னா நல்லா இருக்காது, அவங்களே என்றைக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, அதை எப்படி நீ அனுப்ப முடியும்? என்றைக்கு எனக்கு வாரிசாக பிறந்தானோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் என் பேரில் உள்ள வீட்டை வந்து 2வது காரணம் தான் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு. சரியா இந்த வீடு வந்து என் பங்க என் முத்துக்கு தான் எழுதி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முத்துக்கு எழுதி வைக்க முடியும் இவ்வளோ பிள்ளை இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. உனக்கு இவ்வளோ பிள்ளை இருக்கும்போது மனோஜ் மட்டும் பெருசாக நினச்சி பேச முடியுது, வைக்க முடியுது, எல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியுது. ஆனால் வந்து நான் என் பங்கை வந்து ஏன் 2வது பிள்ளைக்கு கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இது குடும்ப சொத்து அப்படிங்கிறாங்க. உன் சொல்லுக்கே வரேன், இது குடும்ப சொத்து. இந்த குடும்ப சொத்தில் முத்துக்கு பங்கு இருக்குல்ல, அவன் முன்னாடி மீனாவுக்கு பங்கு இருக்குல்ல, ஆக உன் பங்குலேயும் முத்துக்கு பங்கு இருக்குது, என் பங்குலேயும் முழுமையாக பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காக, ஏங்க நீங்கள் வந்து முதண்டாவதான் பேசிகிட்டு இருக்காதாங்க, நீங்கள் வாக்கிங் தானே போகணுன்னு சொன்னீங்க, வாக்கிங் போங்க அப்படிங்கிறாங்க. அதானே நான் ஏதாவது வந்து கருத்துப்புறமாவோ இல்லைனா உண்மைத்தன்மையாவோ பேசினா வந்து உனக்கு பொறுக்காத. டே முத்து இந்த வீட்டை விட்டு உன்னால் போகவே முடியாது, நான் போகவே விட மாட்டேன், இந்த வீட்டோட உரிமையாளர் நீடா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா இந்த வீட்டு ஓனர் நான் தானா, அப்போ நானும் பாதி ஓனராப்பா அப்படிங்கிறாங்க. மீதி ஓனரும் நீ தான்டா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்போ அந்த வீடு நம்மளுக்கு தான், இந்த வீட்டை விட்டு நம்மளை யாரும் அனுப்ப முடியாது, நம்ம என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் மீனா, நம்ம சொல்ல வேண்டியதை நீ சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.